ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மினி விலாக் தான். இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குங்க இல்லையா, அதில் வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோடய பேபிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காகவே இதை தான் கொடுப்பேன் நான். சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதை ஒரு பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு அதை எடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து எடுத்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உடச்ச உளுந்து, கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம், கொஞ்சமாக வால்நட் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக பம்ப்கின் சீடு, கொஞ்சம் பிஸ்தா எடுத்து இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் ஒரு பேனுக்கு நல்லா மாற்றிட்டு இது எல்லாமே நல்லா ஆற வச்சிடலாம். அது நல்லா கூல் டவுன் ஆன பிறகு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி அதை சலித்து எடுத்து வச்சிங்கன்னா இது 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயுமே ஸ்டோர் பண்ணலாம், வெளிலையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஏஜ் ஆனவங்க, இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நிறைய இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற கேர்ள்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சி மாதிரியும் காய்ச்சி கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் களி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கஞ்சி மாதிரி தான் காய்ச்ச போகிறேன். ஏன்னா என்னோடய பேபிக்கு வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 to 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். மினிமம் 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ சுகருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.